எந்த மாதிரி செயல்படுது சரியாக அதில் எந்த குறையும் கிடையாதுங்க. உள்ளே பார்த்துட்டு வந்தேன் நான். துப்பாக்கி ஏந்திய போலீஸார் எல்லோரும் நல்லா அதெல்லாம் வந்து எந்த குறையும் கிடையாது. எங்களை தோழர்களை சந்திச்சு நான் ஏதாவது குறைகள் இருக்கான்னு கேட்டேன். எந்த குறைகளும் கிடையாது. எல்லா சிசிடிவி எல்லாம் அந்த கேமரா எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. எந்த இதுலேயும் பிரச்சனை கிடையாது. இப்போது புதுசாக வந்து சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கேமரா வச்சு, அந்த ஸ்ட்ராங் ரூம் முன்னாடி கேமரா வச்சு அந்த இதையும் பார்த்து நான் அது நல்லா இயங்கிட்டு இருக்கு. எந்த குறையும் கிடையாது. மற்றபடி வேறு ஏதாவது கேள்விகள்? ஒரு சில இடங்களில் கேமரா ஒர்க் ஆகலை. இல்லை, ஒரு சில இடங்களில். பட் இங்கே திருச்சியை பொறுத்த வரைக்கும் எந்த குறைகள் கிடையாது. முதல்லேருந்து இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் ஈரோட்டையும் சரி, மற்ற இடங்களில் சில இந்த மாதிரி சில நேரங்களில் வந்து அந்த கேமராக்கள் சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லி ஒரு குறைபாடு இருந்தது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த குறைபாடும் கிடையாது. மற்ற மாநிலங்களில் தேர்தல் நடக்குது. இப்போ பிரதமருடைய பிரச்சாரத்தை வந்து தொடர்ந்து வந்து எதிர்க்கட்சி விமர்சனம் செஞ்சுருக்காங்க. அவர் வந்து பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி வந்து பிரச்சாரம் செய்கிறாரு. அது தொடர்ந்து பிரதமருடைய பரப்புரை எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்லணுமோ. எதிர்க்கட்சிகளுடைய அவங்க குறை சொல்கிறாங்கிறத விட நம்முடைய நாட்டினுடைய பிரதமருக்குண்டான ஒரு தகுதியோடு அவருடைய செயல்பாடுகள் இருக்கணும், அவருடைய பேச்சுகள் இருக்கணும். தொடர்ந்து வந்து அவர் பிரிவினையை தூண்டுற மாதிரியும் ஜாதியும் மதத்தை சொல்லி அவர் வாக்குகள் சேகரிக்கிறதும் இதுவரைக்கும் இந்த நம்முடைய இந்திய நாட்டு வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு பிரதமருடைய பிரச்சாரத்தை நம்ம கையாண்டதில்லை. இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல். அதாவது தேர்தலோட விதிமுறைகள் படி நீங்கள் மதத்தை வச்சு ஜாதியை வச்சு சுட்டி காட்டி பரப்புரை பண்ணக்கூடாதுன்னு எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்டே இருக்குது. ஆனால் தொடர்ந்து ஒரு நாளில் 2 நாளில் அது நாளாக அது மாதிரியுடைய பிரச்சாரம் வந்து மோசமாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியும். இது குறித்து தேர்தல் ஆணையத்தினுடைய எல்லா எதிர்க்கட்சி தலைவரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து அதை கண்டித்து அவருடைய நம்முடைய பிரதம மந்திரிக்கு மோடி அவர்களுக்கு ஒரு இது வரைக்கும் கூட இல்லை. பொதுவாக பாஜகங்கிற இயக்கத்துக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களே தவிர நம்முடைய பிரதம மந்திரி மோடி அவர்கள் இப்படி பேசக்கூடாது, இந்த மாதிரி செயல்படுவது சரியல்லங்கிற அந்த ஒரு இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் சொல்லலை. அது ஒருதலை பட்சம் தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு இருக்கு. அதோடைய இதுதான். சாம் பிட்ரோடா வந்து தொடர்ச்சியாக கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு. இப்போ கலர் சம்பந்தமான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இல்லை, சாம் பிட்ரோடா வந்து அவருடைய காங்கிரஸ் இயக்கத்துடைய வெளிநாட்டு அந்த துறை சார்ந்த ஒரு செயலாளருக்கு இயங்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய கருத்துக்கும் காங்கிரஸ் இயக்கத்துக்கும் தொடர்பு இல்லைங்கிறது காங்கிரஸ் தலைமை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு. அதுதாங்க, அவர் வந்து சொன்னதுக்கு வந்து காங்கிரஸ் அவரும் ராஜினாமா பண்ணிட்டார். பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு இயக்கத்துலையும் இந்த மாதிரி சில பேர் இந்த மாதிரி தவறாக சில கருத்துக்கள் சொல்லும்போது அந்த இயக்கம் கண்டிக்குது. இவரை பொறுத்த வரைக்கும், சாம் பிட்ரோடை பொறுத்த வரைக்கும் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறார். அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. காங்கிரஸ் இயக்கமும் அவருடைய கருத்து அது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி கண்டிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க சதன் ரயில்வேல 50% வந்து வடநாட்டவர்கள் இருக்காங்க. இப்போ அவங்களாம் அந்த தமிழ் படிக்கலாம், அந்தந்த மதம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா தமிழ் படிக்கிறாங்க, ஆந்திரா அந்த மாதிரி அந்தந்த லாங்குவேஜ் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நானும் படித்தேங்க. சதன் ரயில்வே, தென்னக ரயில்வேயில் இருக்கும் தொழிலாளர்கள் வந்து பெரும்பான்மை இன்றைக்கி வடநாட்டவர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இன்றைக்கி அது வாடிக்கையாளருக்கு சிரமம் ஏற்படுது. சில சமயம் வந்து நீங்கள் நம்ம அதில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கும் சில சமயம் வந்து அது பிரச்சனைகள் வராது. ஏன்னா அவங்க சொல்கிறது இவங்களுக்கு புரியல, இவங்க சொல்கிறது அவங்க புரியலன்னு சொல்லி தமிழ் கற்றுக்கணும்னு சொல்லி தான் வரவேற்கத்தக்கது. ஆனால் பெருமையாக நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி மத்திய அரசுடைய நிறுவனங்கள், அது தென்னக ரயில்வேயாக இருந்தாலும் சரி, இல்லை வருமான வரித்துறையாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி எந்த ஒரு இங்கே திருச்சியில் இருக்கிற பப்ளிக் செக்டர் பொதுத்துறை நிறுவனங்களை பிஹெச்இலாக இருக்கட்டும், இல்லை ஹெச்ஏபிபியாக இருக்கட்டும், இல்லாட்டி துப்பாக்கி தொழிற்சாலையாக இருக்கட்டும், இன்றைக்கி பாதிக்கு மேலே இன்றைக்கி வந்து வடநாட்டில் வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க. அது வேலை பார்க்குற தவறுன்னு சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தகுந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கே வேலை வாய்ப்பு இல்லாத போது அவங்க வடநாட்டில் இருக்க இங்கே முக்கியமாக அவங்க வந்து திணிக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். தமிழை கற்றுக்கிற சந்தோஷம் தான், நம்ம இந்திய நாடு எல்லாரும் இருக்க வேண்டியது. ஆனால் நீங்கள் தமிழை தென்னக ரயில்வே அவங்க தமிழை கற்றுக்கிறத விட தமிழ்நாட்டினரை வந்து நீங்கள் முக்கியமாக இங்கே வேலைக்கு நீங்கள் அமர்த்தினா நல்லா இருக்கும்னு தான் என்னுடைய கருத்தை சொல்ல முடியும். நான் 3 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. எப்படி இருக்குது இந்தியா கூட்டணியுடைய வெற்றி? அதாவது அவங்க தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் கட்ட தேர்தல் முடியும் போதே இங்கே நம்மளுடைய இந்தியா கூட்டணிக்கு ஒரு அமோகமான ஒரு வரவேற்பு இருந்து நம்ம எல்லாரும் பார்க்க முடியும். குறிப்பாக தமிழ்நாட்டில் புதுவை உட்பட 40லேயும் நம்மளுடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல் செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ்லையும் பார்க்கும்போது நீங்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற ஒரு வாய்ப்பை தான் நாங்கள் பார்க்குறோம். அதனுடைய வெளிப்பாடு தான்
நம்முடைய பிரதம மந்திரியாக இருக்கட்டும், இல்லாட்டி பாஜக முக்கிய தலைவர்களாக இருக்கட்டும், ஒரு விரக்தியின் ஒரு இதாக தான் நாங்கள் பார்க்க முடியும். தொடர்ந்து இந்த ஜாதியை வச்சு பேசுகிறது, மதத்தை வச்சு பேசுகிறது, அதாவது எப்படியாவது இந்த தேர்தல் நம்ம வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிறதுக்காண்டி தவறான கருத்துக்கள், பொய்களை, வதந்திகளை பரப்புறது, மதம் சார்ந்த அந்த ஜாதியை சார்ந்த சில வதந்திகளை பரப்புறது. காங்கிரஸுடைய வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை திரித்து வேறு மாதிரி நாங்கள் வந்து சிறுபான்மையினருக்கு மட்டுமே ஒரு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு கூட்டணிங்கிற மாதிரி தவறான பிரச்சாரங்களை இது பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் என்னென்னா அவங்களுடைய பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க தோல்வி உறுதியாயிருச்சு, தோல்விக்குண்டான காரணங்களை தேடிட்டு இருக்கிறாங்க. அதனால தோற்றக்கூடாதுங்கிறதுக்காண்டி இது போன்ற சில பிரச்சாரம் ஈடுபட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம அமித்ஷா சொல்லியிருக்காரு சார், 75 வயசான ரிட்டையர்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி போகிறீங்க? மற்றதுக்கெல்லாம் இருக்குது, ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்குது, இது இல்லை, வயசு இல்லை, ஏஜ் லிமிட் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் தாங்க. வயதுங்கிறது ஒரு எண் தான் சொல்லணுமா. அதுக்கு நீங்கள் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இருந்துச்சுன்னா நீங்கள் அரசியல் பொறுத்தவரைக்கும் யார் வேணால் எந்த வயசு வரைக்கும் இருக்கலாம். நீங்கள் 30 வயசுலேயே 40 வயசுலேயே செயல்படாங்கிற நிறைய அரசியல்வாதிகளை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது வயதுங்கிறது ஒரு எண் தான் சொல்லலாம். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும், உடல் ஆரோக்கியம் இருக்குது, மன ஒரு திடத்தோடு இருக்கிறீங்கன்னா அதில் தவறு கிடையாது. அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்தவரை, அந்த கட்சியை பொறுத்தவரை மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 75 வயது வரைக்கும் தான் நீங்கள் ஒரு பொறுப்பில் முக்கிய பொறுப்பில் இருக்க முடியும், அதுக்கப்புறம் நீங்கள் ஓய்வு எடுக்கணுங்கிறது அவர் சொன்னது. அதை வச்சு தான் இன்றைக்கி நம்முடைய ஆம் ஆத்மியோடைய தலைவர் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 75 வயசு ஆகுது. அடுத்த வருஷம் பொறுத்து 2025 அவங்க ஜெயிக்க போகிறது கிடையாது. இருந்தாலுமே மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் பிரதம மந்திரியை நீடிக்க மாட்டார், அவருக்கு பதில் அமித்ஷா தான் வருவாங்கிற சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுக்கு போகவே தேவையில்லை. இன்றைக்கி போகிற நிலைமையை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வரதுக்குண்டான எல்லா இதையும் நமக்கு தெரியுது, சமீட்சைகள் தெரியுது. இப்படி நம்ம எடுத்துக்க முடியும். அரவிந்த் ஜாமீன் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு நீதிக்கு கிடைத்த வெற்றி, எங்கள் இந்திய கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி. அவர் வெளியே வந்து அவர் டெல்லி மக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு அமோக மிக சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்துருக்குறாங்க. அந்த வரவேற்பை பொறுத்த வரைக்கும் இந்த கைதை கண்டித்து இந்த பாஜக அரசை கண்டிக்கிற ஒரு இதாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, அவர் சிறையில் இருந்திருக்கிறாரு. சிறையில் இருந்த பிறகு வெளியே வந்த பிறகு இனியும் வீரியத்தோடு தான் அவர் செயல்பட்டு இருக்கிறார், பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறாரு. இதனால் இந்தியா கூட்டணிக்கு சரி, ஆம் ஆத்மி இயக்கத்துக்கு சரி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி தான் கொடுத்துருக்கு. சார், சவுக்கு சங்கர் அரசு பண்ணப்பட்டிருக்காரு. அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பவில்லை. நோ கமெண்ட்ஸ்.